கதை திரைக்கதைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொதப்பல்கள், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் ஏஆர் முருகதாஸுடைய கதையும் திரைக்கதையும் ரொம்பவும் லாஜிக் மீறலாகவும் அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமலும் இந்த படத்தை வந்து ரொம்ப பின்தங்க வச்சிருச்சு. அதாவது படம் கொண்டு ஃபேக்டரிக்குள்ள வைக்கல, சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டில் கொண்டு வச்சுட்டாரு. சரியாக சொன்னீங்க. அதாவது சிவகார்த்திகேயன் மார்க்கெட்டில் கொண்டு போய் இந்த கண்டெய்னர் துப்பாக்கியை வந்து வச்சது மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. அதனால் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு மனுஷன் சிவகார்த்திகேயன். ஆனால் வந்து அவரோட ஆக்டிங் எதுவுமே நம்மளை பாதிக்கலை. நம்மளை வந்து நம்மளோட இம்பேக்ட் பண்ண படம் பார்க்குறவங்கள வந்து பாதித்தாதான் அந்த கதாபாத்திரத்தின் பின்னால் நம்ம போவோம். குறிப்பாக ஒரு உதாரணமாக ஒரு காட்சி சொன்னோம்னா, ஒரு அலுவலகத்தில் பூகம்பம் வந்துடும். இந்த பூகம்பம் வந்த உடனே எல்லாருக்கும் ஃபோன் வரும். எல்லோரும் ஃபோனும் வந்து கட் ஆயிரும், பூகம்பம் சிக்னல் கட் ஆயிரும். ஆனால் சிவகார்த்தி மட்டும் அலுவலகத்துக்கு எல்லோரும் வெளியில் கூடியிருக்க இடத்துல வந்து தொடர்ந்து ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். என்னென்னா அவருக்கு ஃபோன் வரல, அவரை யாரும் அதை பற்றி விசாரிக்கலை அப்படிங்கிற அந்த அனாதை தன்மையை காண்பிக்கிறதுக்காக ஒரு காட்சி வைக்கிறார். இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பூகம்பத்தை மறந்துட்டு அந்த நண்பர்களெல்லாம் கூடி பேசி சிரித்து இவரை கிண்டல் பண்ணுறாங்க. டே லைனே கட் ஆயிடுச்சு, என்னடா நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு காட்சி இந்த காட்சி பார்த்துக்கோங்க. இதுதான் படம் முழுக்கவே இருக்குது. இதை வந்து ஏஆர் முருகதாஸுக்கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கல.